மரபுரிமை ஊர்வலம். கண்டிய முகமூடி நடனம். குவேனியின் சாபம் பெற்று உயிருக்கு அஞ்சிய பண்டுவஸ்தேவ மன்னரின் சாபப்பிணியை நீக்குவதற்கு செய்யும் சமய சடங்கு கொஹம்பா கங்காரி என்பதாகும். மலைய தேசத்தில் இருந்து வந்த கலைஞர்கள் கொஹம்ப தேவியன் என்ற வேம்பு கடவுளின் ஆடை ஆபரணங்களை அணிந்து பண்டுவஸ்தேவ மன்னரின் சாபப்பிணி நீக்க வேடம் தரித்து கால்கள் அசைந்தாட பாவ வெளிப்பாடாக புராதன கதைகளை அபிநயிக்கும் கண்டிய முகமூடி நடனம் மக்களை ஈர்க்கும் கலை வடிவமாகும். தலையில் மகுடம் தரித்து வளரும் சூரிய கதிர்களால் முகத்தை அலங்கரித்து மாலையும் தோடும் சடாமுடியும் வளையல்களும் சிலம்பும் இன்ன பிற அரச ஆடைகளும் அணிக்கலன்களும் அலங்காரமாக மிளிர கண்டிய முகமூடி கலைஞர்கள் நர்த்தனம் புரிவார்கள். புராதன வரலாற்று காலம் தொடக்கம் வீர தீர சாகச அரச கதைகளை தலதா பெரகராவில் வேடம் தரித்து ஊர்வலம் சென்று எடுத்துரைப்பது பரம்பரையாக தொடர்கின்றது. இகலவேல அமுனுகம சந்ததியினர் இதில் ஈடுபடுவர். எனது தந்தை பீட்ட சூரசேன என்ற கலைஞர் தமது முகமுடி நடனத்தால் தலதா பெரேராவுக்கு ஒரு விருந்து படைக்கிறார். தமது நடனத்தால் தலதா பெரேராவின் நடனத்தை தங்க அடையாளமாக மாற்றிவிட்டார். அவர் 70 ஆண்டுகளாக தலதா பெரேராவில் தொடர்ந்து நடனமாடி வருகிறார். மேலும் அந்த உன்னத பணியை தொடர்ந்து நிறைவேற்றுவதும் பிள்ளைகளாகிய நம் தலைமுறையினரின் கடமையாகும். இரு வரிசைகளாக நர்த்தனமிடும் கலைஞர்கள் ஒருபோதும் புனித பேழைக்கோ தியவடன நிலைமையிற்கோ புறங்காட்டி ஆடுவதில்லை. அடவு அசைதல், சுழன்றாடுதல், கர்ணமடித்தல் போன்ற வடிவங்களை செய்வதில்லை. நடனத்துறையில் கலைஞர்களாகவும் முகமுடி நடன கலைஞராகவும் தலதா பெரேராவில் முகமுடி நடனத்தை நயமாக ஆடுவதைத் தவிர வேறு எதுவும் எமக்கு இல்லை. புனித பேழையை தாங்கும் யானைக்கு முன்னால் புத்தரின் பெருமைகளையும் தியவடன நிலைமையின் முன்னால் அரச பெருமைகளையும் பாடிக்கொண்டு சாந்தமான வேடம் தரித்த முகமூடி கலைஞர்கள் புத்த பெருமான், அரசர், பெரகராவை தரிசிப்பவர்கள் ஆகியோரின் ஊர்கள் நீங்க வேண்டுமென பிரார்த்திப்பார்கள். இந்த விசேட கலாசார பாரம்பரிய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது காலாகாலம் தேசத்தின் மாபெரும் கலங்கரை விளக்கமாக திகழும் இலங்கை வங்கி.